நாட்டு வெடிகுண்டு வீச்சு, கஞ்சா இது எல்லாமே வந்து சகஜமான ஒரு வழக்கமான ஒரு நடவடிக்கைகளா தமிழ்நாட்டில நடந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் ஸ்டாலின் அரசு தான். சொல்லிக்கலாம் நானும் டெல்டாக்காரன் தான், நானும் சினிமாக்காரன் தான், 1008 புழுவிக்கலாம் அவரு. ஆனா அதெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. என்ன டெல்டாக்காரர் ஷூ போட்டு வரப்பு மேல நடந்து போவாரு. எங்க தலைவர பாருங்க, வேஷ்டிய அடிச்சு கட்டிட்டு விவசாயியா அந்த சேத்துல இறங்கி தானங்க நாத்து நடுறதும், பயிருடைய தரத்த பார்க்கறதும். தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் அரசாங்கத்தில் இருக்கணும். அதனால வந்து இவர் சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்றதுக்காக இவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன்றாரு. ஏன் நீ மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற? இதுக்கு என்ன காரணம்? மதவாதியை பிரிக்கிற, பிரிச்சுட்டு நாங்கள் வந்து சிறுபான்மையினர்களுக்கு வந்து காவலாளின்ற இன்னி வரைக்கும் சிறுபான்மையினர்களுக்கு என்ன நீ காவலாளி? நாங்கள் பாஜக கூட இணக்கமாக வந்து இங்கே தமிழ்நாட்டை கொரோனா காலத்தில் காப்பாற்றணையா? நீ என்னையா பண்ண? அன்னைக்கு உங்கள் கையில் இந்த ஆட்சி வந்திருந்தா அதில் எவ்வளோ கொள்ளடிக்கலாம், அதில் எவ்வளோ பணம் பார்க்கலாம், அதில் எவ்வளோ தமிழ்நாட்டை சுரண்டலாம் தானே பார்த்துருப்பீங்க. இனி 2026க்கு அப்புறம் திமுக வீட்டுக்கு போகிறதில்ல, அவங்க ஊருக்கே போகணும், திருவாரூருக்கே போயிடணும். அடுத்தது இந்த சென்னை பக்கம்லாம் வரவே கூடாது. திமுக முடிஞ்சு போச்சு, அடியோடு முடிஞ்சு போச்சு. வணக்கம் சார். வணக்கம்மா. தரமணியில வந்து கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. முதல்ல ஸ்டாலின் தலைமையிலான போலீஸ் இருக்கிறாங்களா? என்ன சார்? முதல்வர் ஸ்டாலின் தலைமையே இருக்கான்னு தெரியல இப்போ. அதுக்கப்புறம் தானே அவர் தலைமையில் போலீஸ் இயங்கும். காவல்துறைன்றது தமிழகத்தில் இப்போ கடந்த 5 ஆண்டு காலமாக செயலற்று கிடக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். காவல்துறையுடைய செயல்பாடு எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு காலத்தில் வந்து போலீஸ்காரங்க ரோந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க, ஆட்டோவில் போவாங்க, ஜீப்பில் போவாங்க, எல்லாமே போவாங்க. போனால் அந்த அக்யூஸ்டுங்களோ, திருடர்களோ, இல்லை அந்த அந்த க்ரைம் சம்மந்தப்பட்ட உள்ள அந்த ஆட்களோ எவன் இருந்தாலும் போலீஸை பார்த்து பயந்து ஓடிடுவான். இப்போ காவல்துறை எங்கே ரோந்து பணிக்கு போகிறாங்க? ரோந்து பணிக்கு போனால் தானேங்க வந்து ஒரு மக்களுக்கு பயம் இருக்கும். ஒரு செயின் அறுக்கிறவன் டக்குன்னு போலீஸ் வண்டி வருதான்னு ஓடிடுவான், ஒரு கொலை பண்ணுறவன் ஓடிடுவான், கஞ்சா அடிக்கிறவன் ஓடிடுவான், அந்த சாராயம் விற்கிறவன் ஓடிடுவான். இப்போ அந்த பயமே இல்லையே. போலீஸ்காரன் காவல்துறையில் அவங்களுடைய காவல் நிலையத்தில் நல்லா அவங்களுடைய பணியாற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த பேங்க் டியூட்டி மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அவங்களுக்குலாம். அதனால் அவங்க அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. போலீஸ் வாகனத்து மீதே வந்து நாட்டு வெடிகுண்டு வீச்சுலாம் நம்ம பார்த்தோம். வந்து சகஜமாகி போச்சு இப்போது. நாட்டு வெடிகுண்டு வீச்சு, கஞ்சா இது எல்லாமே வந்து சகஜமான ஒரு வழக்கமான ஒரு நடவடிக்கைகளாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் ஸ்டாலின் அரசு தான். ஸ்டாலின் அரசே இல்லை முதல்ல. ஏதோ அவங்க பேருக்கு ஸ்டாலின் அரசு நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ அந்த அந்த வட இந்திய அந்த பெண்மணியோட கணவரும் அந்த குழந்தைங்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே இந்த பாலியல் இதுதான். இது யார் பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் இது தமிழகத்தில் புதுசு இல்லை. பாவம் ஒரு வட இந்தியனை போன முறை அந்த ட்ரெயினில் கத்தியை வச்சு இந்த கஞ்சா அடித்த பசங்க வெட்டி சும்மாவே ஞாபகப்படுத்திருப்பீங்க, வெட்டி சாவடிச்சாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க? அப்படியே கொண்டு போயிட்டு அந்த சீர்திருத்த பள்ளியில் விட்டாங்க. அவங்கன்னா இப்போ திருப்பி படிக்க வச்சு அவங்களாம் டாக்டர் ஆக போகிறாரு அவர். அவனை கை காலை உடைக்க வேணாவா? ஒரு என்கவுண்டராவது பண்ணணுமா வேணாவா? அப்போதானங்க பண்ணுறவங்களுக்கு பயம் இருக்கும். சிறாரை எப்படி சார் அப்படி பண்ணுவாங்க? சிறார் பண்ணுறது தப்பு இல்லை, சிறார்களை பண்ணுறது தப்பா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். சின்ன பசங்க பண்ணிட்டாங்க, தெரியாமல் மன்னிச்சு விட்டுற முடியுமா? ஒரு உயிரே போச்சு இல்லையா? அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சும்மா எடுத்துகிட்டு உடனே அந்த சீர்திருத்த பள்ளியில் போட்டிங்க, அவ்வளோதானே. அதை ஏற்கனவே அந்த ஞானசேகர் வழக்கு அவன் முடிஞ்சே போய் வழக்கே இல்லையே, இப்போது வழக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். வெளில வந்துட்டான்னு நினைக்கிறேன், ஜாமீனே கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பெண்களுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போவே சரியான தண்டனை கொடுத்துருந்தா இப்போ வந்து தடுத்துருக்கலான்றீங்க? கண்டிப்பாங்க, தண்டனை கொடுத்துருக்கணும். தண்டனை கொடுத்துருந்தானுங்க அடுத்தடுத்து எவனும் செய்ய மாட்டான். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் இப்போ நடந்திருக்க தரமணிக்கும் எவ்வளோ தூரம்? எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தானே. இங்கே இப்போ அவனை அன்றைக்கி அந்த தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இவங்க செஞ்சு பயப்படுவாங்க இல்லையா? இப்போது வட இந்தியர்களை வந்து குறி வச்சு தாக்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது கொஞ்சம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்திக்காரர்கள் பாவம் ஏதோ ஒரு பழிப்புக்காக இங்கே வராங்க. அவங்கள்ட்ட போய் அத்துமீறி இந்த பாலியல் வன்கொடுமைகளை வந்து என்ன சொல்கிறது, இந்த குற்றவாளிகளை வந்து அவங்க மேலே இதை பண்ணி அவங்களுடைய கணவரை கொன்று இருக்காங்க. 2 வயசு குழந்தைய கொன்று வீசியிருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு அதிகார தைரியத்தில் இருக்கிறவங்க தானே இதை பண்ண முடியும். வச்சிருவோன்ற ஒரு தைரியம் இருக்குல்ல. நம்ம ஸ்டாலின் அண்ணா அரசு தானே, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் தானே அப்படின்ட்டு தப்பிச்சிருவோன்னு ஒரு பயம் இல்லாமல் போச்சுல்ல. இதுவே எங்கள் அம்மா ஆட்சியாக இருந்தால், எடப்பாடியார் ஆட்சி இருந்தால் அதுக்கு தகுந்த தண்டனை கொடுத்துருப்போம் இல்லையா?
இதெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. காவல்துறை தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. கஞ்சா புழக்கம் இருந்திருக்காது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே கஞ்சா தான். இந்த கஞ்சா அடிக்க தானே அந்த தைரியம் வருது அவனுக்கு. தைரியம் வருது. அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யணுன்ற ஒரு எண்ணம் வருது. அது செஞ்சு அந்த கணவரை கொல்லணும்னு எண்ணம் வருது. அந்த 2 வயசு குழந்தைய கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் கொல்லணும்னு அந்த வெறி வருது இல்லை. அந்த வெறிக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று இந்த போதை, இன்னொன்று இந்த அரசாங்க தைரியம். இது 2 தான் காரணம். இதை தான் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். முதல்வர் வந்து கும்பகோணத்துல வந்து உற்சாக வரவேற்பு குடுத்தாங்க. அவ்ளோ மக்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா விவசாயிகள் கருப்பு கொடி காட்டியிருக்காங்களே சார். அந்த உற்சாக வரவேற்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அவங்களே பண்ணுற செட்டிங் தானம்மா. இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் நடந்து போவார், இப்படி கை காமிச்சிட்டு போவார். அது சைடில் இருக்க இவங்க கட்சிக்காரங்க அந்தந்த கும்பலை கூப்பிட்டு, ஆளை கூப்பிட்டு நிற்க வச்சு வரவேற்பு கொடுக்க வேண்டியது தான். உண்மையான பொதுமக்கள், விவசாயி கருப்பு கொடி தான் காட்டுவான். அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். இது புதுசு இல்லைல்லங்க. இது புதுசு இல்லைல்ல. விவசாயிகள் டெல்லியில் கூட போய் போராடினாங்க இல்லையா? அந்த டெல்லியில் போராடின விவசாயிகளே சொன்னாங்க, உண்ணாவிரதம் எவ்வளோ நாள் இருந்தாங்க. அவங்களுக்கே உணவு அளிச்சவர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா தான். அன்றைக்கே ஸ்டாலின் அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை இல்லையா? அப்போ அன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் கூட எதுவும் பண்ணலை. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்த ஸ்டாலின் கூட எதுவும் பண்ணலை. விவசாயிகளுக்கு வந்து விடிவெள்ளி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், எடப்பாடியாரோட ஆட்சி தான். ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு? இதை அந்த நெற்பயிர்கான அந்த இழப்பீடு கொடுத்தாரா? நானும் டெல்டாக்காரன் தானே சார் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இது சொல்லிக்கலாம், நானும் டெல்டாக்காரன் தான், நானும் சினிமாக்காரன் தான், 1008 புருடாவை புழுவிக்கலாம் அவரு. ஆனால் அதெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. என்ன டெல்டாக்காரர் ஒரு ஷூ போட்டு விறப்பு மேலே நடந்து போவார். கரும்பு தோட்டத்தில் விறப்பில் தான் நடந்து போகிறாரு. கரும்பு தோட்டத்தில் நடந்து போகிறாரு. சிமெண்ட் தர காங்கிரீட் ரோடு போட்டு விறப்பில் நடந்து போகிறாரு. அப்போ இவர் எப்படி விவசாயம் ஆவார்? எங்கள் தலைவரை பாருங்கள், வேஷ்டி அடித்து கட்டிட்டு விவசாயியாக அந்த சேத்துல இறங்கி தானுங்க நாற்று நடுறதும், நாற்று பயிருடைய தரத்தை பார்க்குறதும், அதெல்லாமே பேசி கூடி விவசாயிகளுடைய விருப்பு வெறுப்புகள், விவசாயிகளுடைய நன்மைகள் எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு தானங்க அவர் விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறாரு. விவசாயிகள் டெல்டா மாவட்டமே அறிவித்ததே எங்கள் அரசாங்கம் தானே, எங்கள் தலைவருடைய அரசாங்கம் தானே. இவங்கெல்லாம் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் இதுக்கும் கையெழுத்து போட்டு வந்தவங்க தானே அன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் ஸ்டாலின்லாம். அதை வந்து எதிர்த்து டெல்டா மாவட்டமாக அறிவித்து அந்த மாவட்டத்தையே காப்பாற்றிருக்காருல்ல. தஞ்சை மாவட்டத்திலே அந்த பக்கம் எல்லாமே டெல்டா மாவட்டங்கள்லேயே வந்து காப்பாற்றிருக்காங்கல்ல. காப்பாற்றி விவசாய பூமி ஆக்கிறது எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தானே. அது இவங்க நாங்க வந்து தமிழ்நாடு தலைகுனிய மாட்டோம், தலைகுனிய விட மாட்டோம், தலைகுனியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சாரம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கும் இந்த வட மாநிலத்தவர்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தாக்கப்படுறது சம்பவத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? ஏன்னா இவங்க தானே அந்த தமிழ்நாட்டு தலைகுனி மட்டும் பாஜக அரசுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி முழக்கங்கள் பண்றது, அதற்கான பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் எதுவும் சம்பந்தம் இருக்குமா சார்? அதாவது பாஜக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான இவர் பண்ணுறாருன்னு நம்ம சொல்கிறீங்க. அது என்ன காரணத்துக்கு பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணுறாரு இவர்? என்ன காரணத்துக்காக பாஜக அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு? வேணும்னே தமிழர்களை வந்து இந்த இஸ்லாமியர்களையும் இந்த கிறிஸ்தவ சகோதரர்களையும் வந்து பாஜகவோடையும் பாஜக கூட்டணி கட்சிக்காரர்களோடையும் இவங்க வந்து இணைஞ்சு விடக்கூடாதுன்றதுக்காக பாஜக எதிர்ப்புன்றாரு. இவர் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் அரசாங்கத்தில் இருக்கணும், அதனால் வந்து இவர் சிறுபான்மையினர் வாக்குகளை கவர்றதுக்காக இவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன்றாரு. பாஜகவை எதிர்க்கணும். மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருந்தவர் தான் உங்கள் அப்பா கருணாநிதியும் இல்லையா? இருந்து தானே பண்ண முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மத்திய அரசாங்கத்தோட இணக்கத்தோடு இருந்து தான் தமிழகத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் செஞ்சாங்க. ஏன் நீ மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற? இதுக்கு என்ன காரணம்? மதவாதியாக பிரிச்சுட்டு நாங்கள் வந்து சிறுபான்மையினர்களுக்கு வந்து காவலாளின்ற இன்னி வரைக்கும் சிறுபான்மையினர்களுக்கு என்ன நீ காவலாளி? இந்த தமிழகத்தை விட்டு வெளியில் போயிட்டா பாஜக எல்லா இடத்துலையுமே மெஜாரிட்டிலாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. டபுள் இன்ஜின் செயல்படாதுன்னு சொல்லி விமர்சனம் செஞ்சாங்களே சார். அதாவதுங்க, டபுள் இன்ஜின் எப்படி செயல்படாதுன்னு இவர் சொல்கிறாரு? காங்கிரஸும் திமுக மட்டும் செயல்பட்டுருச்சா? காங்கிரஸோட திமுக இருக்கும்போது தானேங்க அத்தனை 1.5 லட்சம் தமிழர்களை வந்து கொன்று குவிச்சாங்க இலங்கையில். அப்போ அந்த இன்னொரு இன்ஜின் திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? கை கட்டி வாய் மூடி கவனம் மௌனம் பார்த்தது தான் 2 லட்சம் கோடி ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக, ஸ்பெக்ட்ரம் ஊழலை மறைக்கிறதுக்காக 1.5 லட்சம் கோடி தமிழர்களை வந்து பலி கொடுத்த அரசாங்கம் தானே திமுக. அப்போ உங்கள் ரெட்டை இன்ஜினா இது? டபுள் இன்ஜின் என்ன பண்ணீங்க? அன்றைக்கி உங்கள் அப்பா போய் படுத்தார், தலைமாட்டில் ஒரு பொண்டாட்டியும் கால் மாட்டில் ஒரு பொண்டாட்டியும் 2
ஏசி ஃபேனு அது இதுன்னு எல்லாத்தையும் ஏர் வச்சுட்டு கூலர்ஸ். இன்னும் ஏர் கூலர்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் படுத்தார். 1 மணி நேரம் படுத்துட்டு ஏஞ்சிட்டா இலங்கையில் போர் இருந்துச்சுன்னு வெளியே வந்துட்டார். அப்போ அதெல்லாம் செஞ்சு டபுள் இன்ஜின் ஓகே. பாஜக அதிமுக வந்து டபுள் இன்ஜின் ஓகே இல்லையா? அன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து 4.5 வருஷம் ஆட்சியாளர் ஆண்டார். அது எல்லாருக்கும் தெரியும். அதில் 2.5 வருஷம் கொரோனாவுடைய வன்கொடுமையான காலம் இல்லையா? அது நோய்னா என்னன்னே தெரியாது. அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இல்லாமல் இருந்திருந்தா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியுமா? அன்னைக்கு இணக்கமாக இருந்த வச்சு தானே எங்கள் தலைவர் வந்து ஒரு ஒரு குடும்பத்தையும் காப்பாற்றணும். ஒரு ஒரு பால் பாக்கெட்லேருந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் அரிசி வேணும்னா கூட அத்தனை வாலண்டியர்ஸ் போட்டு அத்தனை பேரை போட்டு கொரோனா காலத்தில் எங்கள் கட்சிக்காரங்க, நாங்கள், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் மாவட்ட செயலர்கள், எங்கள் மந்திரிகள், எங்கள் இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் எல்லாருமே அந்த தொகுதியில் செயல்பட்டோம். திமுக அணினா நீ வெளியே வந்தானா? எங்களை பற்றி விமர்சிக்க இவருக்கு என்ன தகுதி இருக்குது இந்த ஸ்டாலினுக்கு? எங்களை பற்றி விமர்சிக்க தகுதி இல்லாத ஒரு ஸ்டாலின். இவர் வந்து காங்கிரஸ் கூட இணக்கமாக வந்து நீ என்ன பண்ணிட்ட? நாங்கள் பாஜக கூட இணக்கமாக வந்து இங்கே தமிழ்நாட்டை கொரோனா காலத்தில் காப்பாற்றணையா? நீ என்னையா பண்ண? சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லு. 2.5 வருஷம் அந்த கொரோனானா என்னன்னே தெரியும். வெளியில் வந்தியா? வீட்டை விட்டு வெளியே வந்தியா? நாங்கள் வீட்டு உள்ள போகிறதே ராத்திரியில் தான் போனோம். அதே கொரோனாவில் நானும் பாதிக்கப்பட்டேன். நானும் பாதிக்கப்பட்டு ஃபஸ்ட்டு கொரோனாவில் 70% என்னுடைய லங்ஸு பாதிக்கப்பட்டு உயிர் பிழைச்சி மறுபடியும் வந்தேன். அதுக்கும் இந்த அரசாங்கம் தான் காரணம். எங்களை என்ன என்ன என்னை போல் எத்தனை உயிரை காப்பாற்றிருக்காங்க. அன்றைக்கி உங்கள் கையில் இந்த ஆட்சி வந்திருந்தா அதில் எவ்வளோ கொள்ளடிக்கலாம், அதில் எவ்வளோ பணம் பார்க்கலாம், அதில் எவ்வளோ தமிழ்நாட்டை சுரண்டலாம் தானே பார்த்துருப்பீங்க. இப்போ எங்களை போய் டபுள் இன்ஜின் கிண்டல் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்ப வந்து இன்னைக்கு கூட வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க சார். நகராட்சி நிர்வாகத்துறையில வந்து அ ஊழல் நடந்திருக்கு. இன்னும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உயர்நீதிமன்றம் ஒன்றும் எதில் தான் கேள்வி எழுப்பல. எந்த துறையில் தான் கேள்வி எழுப்பல? ஏதாவது ஒன்று விரல விட்டு சொல்லுங்கள். எல்லா துறையிலையும் கேள்வி எழுப்பி தான் இருக்காங்க. ஏன் இந்த இதில் இந்த வேலைவாய்ப்பு இதில் கூட பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலைவாய்ப்பில் அத்தனை கோடி கொள்ளையடிச்சாங்க இல்லையா? இன்னும் அது கூட தான் கேள்வி கேட்டது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், எல்லா நீதிமன்றமும் கேட்குது. என்ன பதில் சொன்னீங்க? நீங்கள் இதை வந்து ஊற்றி முட்டு தான் போக போகிறீங்க. நீங்கள் எந்த நீதிமன்றம் கேட்டாலும் நீங்கள் கேள்வி பயப்பட போகிறதில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னும் 2 மாதத்தில் அமைய போகுது. அமைச்சு எடப்பாடி இது எல்லாத்துக்கும் விசாரணை கமிஷன் அமைக்க தான் போகிறாரு. அன்னைக்கு அப்பம், புல்ல, பேரன், கொள்ளு பேரன் எல்லாமே சட்டமன்றத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சட்டமன்றத்துக்கு உள்ளேயே நீங்கள் போக முடியாது. அதை வந்து புரிஞ்சுங்க. அன்றைக்கி நீதிமன்ற காவலில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஒன்று வீட்டு ஜெயிலில் இருப்பீங்களோ, இல்லை தீகார் ஜெயிலில் இருப்பீங்களோ. அன்றைக்கி எல்லாருமே சிறை செல்ல போகிறது உறுதி. இப்போ வந்து அரசு ஊழியர்கள் வந்து தொடர் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அ எல்லா துறையிலயும் வந்து அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க என்னதான் பண்றாங்க சார்? ஏன்னா ஒரு பேச்சுவார்த்தைக்காச்சும் கூப்பிடுவாங்கல்ல? எந்த பேச்சுவார்த்தைக்குன்னா அவங்க தான் ஒத்து வர மாட்டாங்க. ஏன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி? அதாவது அவங்க மேலே என்னங்க தப்பு? அரசாங்க ஊழியர்கள் மேலே எத்தனை துறை சார்ந்த ஊழியர்கள் இன்றைக்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா கீழேருந்து எடுத்துக்கோங்க. எல்லா துறையிலேருந்தும் ஒரு ஒரு துறை நீதியாக நடந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ணிட்டார் இவர்? இப்போ வந்து அந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு இவர் என்ன பண்ணார் ஸ்டாலின்? அவங்க பணத்தையே பிடிச்சி வச்சு இவர் எதுக்கு அதை கொடுக்கணும்? அவங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை பேங்க்கில் போட்டு அதில் வர வட்டியை வந்து இவர் கமிஷனாக கொடுக்கறதுக்கு, இது என்னது பென்ஷனாக கொடுக்கறதுக்கு இவர் எதுக்கு அதை கொடுக்கணும்? அவங்க காசை எடுத்து நீங்கள் அவங்களுக்கே கொடுப்பீங்களா? இதெல்லாம் என்னங்க முட்டாள்தனமான ஒரு திட்டம் இல்லை? அதாவது இவங்களால செயல்படுத்த முடியல, செயல்படுத்தவும் முடியாது. செயல்படுத்துறதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை, ஒன்றும் கிடையாது இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு. இந்த ஸ்டாலின் அரசு இதோட விடியா அரசு இது ஒழிஞ்சாதான் எல்லா துறையுடைய அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழணும்னா ஸ்டாலின் அரசு வீட்டுக்கு போகணும். அவ்வளோதான். ஏன்னா அவர் தான் கேட்டுட்ருக்காரு, உங்களுடைய ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து உங்களுடைய கனவு என்ன, கனவு என்னன்னு கேட்டிருக்காருல்ல. இவர் வீடு வீடாக போய் உங்கள் கனவை சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் கனவை சொல்லுங்கள். வீடு வீடாக போய் கேட்டார்னு வைங்க, எல்லாரும் அவங்க கனவு சொன்னார்னா இவர் அப்பவே புக்காலி. எல்லாரும் வார்த்தை சொல்கிறது சார் இன்னும் 2 மாசம் இருக்குல்ல சார். அதங்காட்டி நிறைவேத்துவாங்க சார். அதுக்குள்ளே வந்து மக்கள் நிறைவேற்றிடுவாங்க. அதாவது எங்கள் கனவை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம், முதல்ல உன்னை உழைக்கிறது தான் எங்கள் கனவு. அதனால் 2 மாதத்தில் எங்கள் கனவை நிறைவேறிடும்பா, நீ கிளம்புன்னுவாங்க. இதானே உண்மை. அடுத்தா பார்த்தீங்கன்னா, விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சின்னு சொல்லிட்டு அதிமுக சார்புல வந்து பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம். எந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் எடுபடும்ன்றீங்க? அதாவதுங்க, இவர் பிப்ரவரி மாதத்துலாம் ஆரம்பிக்கிறேன்றார். யார்? ஸ்டாலின். விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறேன்றார்.
ஆனால் எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தொகுதி தொகுதியாக 180 தொகுதிக்கு மேலே ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக போயிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு உன்னத நோக்கோட எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் போய் அந்தந்த மக்களை போய் சந்திச்சுட்டு வராரு இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் இவங்களுடைய ஊழலை சொல்கிறாரு, இவ்வளோ வரி கட்டணும், இவ்வளோ வரி இப்போ சொல்கிறாரு, இவ்வளோ சொத்து வரி ஏறிச்சுன்றாரு, மின் கட்டண மின்சார உயர்வு. வரி ஏறிச்சுன்றாரு, தண்ணி வரி ஏறிச்சுன்றாரு. இதை நாங்கள் இன்னைக்கு சொல்லுங்க. இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னிலேருந்து எல்லாமே ஏறின்னு தான் இருக்குது. இவங்க சொன்னது எதுவுமே நடக்கலையே. ஒரு காலத்தில் இதே மின்சாரத்துக்கு 100 யூனிட் கரண்ட்டு நாங்கள் வந்து அம்மா வந்து ஒரு குடும்பத்துக்கும் விலையில்லா 100 யூனிட் கரண்ட்டு கொடுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே இப்போ தெரியல. ஏன்னா இப்போ பில்லெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு பில்லு கட்டியிருக்கீங்க இல்லையா? டபுளா தான் சார் டபுளாக தானே வருது. எங்கள் வீட்டில் ட்ரிபிளாக வருது. அந்த 100 யூனிட் எங்கேயானா அவங்களுக்கே தெரியல. கணக்கே எடுக்க மாட்றாங்க வந்து. கணக்கு எடுக்காமலே போன மாதத்துடைய கணக்கெடுப்பை வச்சு இந்த மாதம் அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு இவ்வளோ வந்திருக்குன்ட்டு தோராயமாக பில்லை தான் போட்டு போகிறாங்களே தவிர அந்த 100 யூனிட்டுக்கு கரண்ட்டு வந்து எங்களுக்கான அரசாங்கம் கொடுக்குற 100 யூனிட் கணக்கு இது வரைக்கும் எந்த குடும்பத்துக்கும் போய் சேரல இந்த 5 வருஷத்தில். அதை விட்டுடுங்க. அதை கூட விட்டுடுங்க. நீ கொடுக்க தேவையில்ல. அதெல்லாம் எங்கள் ஆட்சி தான் கொடுக்க முடியும், எங்கள் அம்மா தான் கொடுக்க முடியும், எங்கள் எடப்பாடியார் தான் கொடுக்க முடியும். நீ கொடுக்கல. ஆனால் அதை கொடுக்காததுக்கு ஒழுங்காக நீ வந்து அந்த இதை பாருங்கள், மீட்டரை பாருங்கள், கரெக்டாக கணக்கீடு பண்ணுங்கள். மாதம் கணக்கீடு பண்ணுறேன்னு சொல்லி தானே பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்போ அதுவும் பண்ணலை. அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறதாவது ஒழுங்கான ஒரு கணக்கீடு எடுக்கணும்ல. கணக்கீடு ஸ்மார்ட் எடுத்து மீட்டர்லாம் தானே வச்சிருக்காங்க சார் சென்னை ஸ்மார்ட் நகர மீட்டர்ன்ற பகுதிகளில். பேர் தாங்க வச்சுருக்காங்க. அந்த ஸ்மார்ட் மீட்டர் கணக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்மார்ட் மீட்டர் 1000 இருக்கட்டும்ங்க. கணக்கு எடுக்கிறாங்களா? எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது 3 மடங்கு பில் ஆயிடுச்சு. கேட்டால் இது இல்லை மேடம் நாங்கள் வந்து போன மாதத்தை இதை வச்சு இந்த மாதம் எழுதியிருக்கோன்றாங்க. யாரும் வரது இல்லைங்க. நிறைய இடத்துக்கு வந்து இந்த ரீடிங் எழுதுறதுக்கே வரது கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இப்போ மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, இந்த மாதிரி வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை வந்து உயர்ந்துட்டு இருக்கு. இது வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சு ஓட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது திமுகவுடைய பிளானே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அந்த வாக்காளர்களை வந்து விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறாரு. என்னதான் நீ பணம் கொடுத்தாலும் இப்போ மக்கள் தெளிவாக இருக்கான். அவங்களுடைய வரி பயணத்தில் தான் நீ கொடுக்குறீங்க. அவங்க பணத்தை நீ திருப்பி கொடுக்குறீங்க. அவ்வளோதானே? அவங்கள்ட்டேருந்து கொள்ளை அடித்த வரி பணம் அந்த எவ்வளோ வரிகள் ஏற்பு எவ்வளவோ நீங்கள் பண்ணி மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்து தான் நீ வந்து அந்த பணத்தை திருப்பி அந்த மக்களுக்கு கொடுக்குற. வாக்காளர்களுக்கு கொடுக்குறேன்ட்டு கொடுக்குற. இந்த பணத்தை வாங்கிட்டுலாம் இனி மக்கள் ஏமாற மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, என்னது தலைகுனியா என்னது என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு தலைகுனியாது. தலைகுனியாதுன்ட்டு. இது தலை குனிஞ்சு 5 வருஷம் ஆச்சே. தமிழ்நாடு என்னைக்கு நீ முதலமைச்சராக பொறுப்பேற்றியோ அன்னிலேருந்து தலை குனிஞ்சிடுச்சு தான். இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட்டு நடுவில் தலை குனிஞ்ச மாநிலமாக தமிழ்நாட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். என்னைக்கு நீ முதலமைச்சராக ஆனியோ அன்னிலேருந்து தலை குனிஞ்சது தான். தலை நிம்மறத்துக்காகத்தான் இப்போ நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னும் 2 மாதம் 3 மாதம் தான். கண்டிப்பாக தலை நிமித்திடுவார் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். கண்டிப்பாக ஆட்சி எங்களுக்கு தான் அமையும் இல்லையா? அப்புறம் எப்படிங்க இவருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடும்? பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் லிஸ்ட்லாம் விட்டுருக்காங்க சார். ஆனால் வந்து எல்லாம் சாதிய அடிப்படையில் வச்சு பண்ணியிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க கிட்ட பேசினா ஓட்டு விழும் தானே அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேனே, இந்த சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சித் தலைவர் அம்மா, அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சித் தமிழர் எடப்பாடியார். ஆனால் சமூக நீதினு இவர் ஸ்டாலின் தானே சார் சொல்கிறாரு. சொல்லுவார், வாய் நிறைய சொல்லுவார், வாய் கிழிய சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். சமூக நீதியை காத்த வீராங்கனை யாருங்க? அந்த பட்டமே யாருக்கு? அம்மாவுக்கு தானே. இவங்க அப்பா கருணாநிதிக்காக கொடுத்தாங்க கிடையாது. இல்லை இவர் ஸ்டாலினை கொடுத்தாங்களா? அது அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான். ஏன்னா சமூக நீதி போராளிங்க. இப்போ சமூக நீதியை வென்றெடுத்த புரட்சி தலைவி அம்மா அவங்க, புரியுதுங்களா? அதுக்கும் இவங்களும் பேசவே முடியாது. இவங்க ஏணி வச்சா கூட எட்டாது. இப்போது ஜாதி வாரியாக அங்கங்கே இவங்க பேச்சாளர்களை போட்டு பட்டியலை வெளியிட்டிருக்காங்கன்றீங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போது ஒரு ஜாதிக்காரர் தான் பேசுகிறாரு, இவர் என் சமூகக்காரர் தான் கீழே நின்று கேட்குறவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் கேட்டுப்பாங்களா? ஓ பேசுகிறவர் எங்கள் ஜாதிக்காரா, அப்போ தான் நாங்கள் உட்காந்து கேட்போம்னு சொல்லுவாங்களா? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்கல்ல. இல்லை முட்டாள்தனமான ஒரு ஐடியா இல்லையா? சரி, அப்படி இப்போ வேறு இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காரங்க வந்து வேறு சமுதாயத்துக்காரங்க இருக்கிற இடத்துல போய் பேசக்கூடாதா? நீங்கள் பேசுறது உங்கள் கட்சி சம்மந்தமாக பேச போகிறீங்க. உங்களுடைய என்ன சொல் உங்கள் அரசாங்கத்துடைய வெற்றி தோல்விகள், உங்கள் அரசாங்கத்துடைய திட்டங்கள் இதெல்லாம் தானே நீங்கள் பேச போகிறீங்க.
அதை பேசுறதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு ஜாதி வாரியாக நீங்கள் போகிறீங்க? ஏன் போகிறீங்க? அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அங்கே போய் பேசக்கூடாது, அங்கே இருக்கிற மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசக்கூடாது. இதுதானே உங்களுது. அப்போ ஜாதி வாரியாகவும் பிரிச்சுடுவ, மதம் வாரியாகவும் பிரிச்சுடுவ, பிரித்து நீ வந்து அரசாங்கத்தை ஆளணும்னு நினைக்கிற. உங்ககிட்ட இருக்கிற ஜாதி கட்சி தலைவர்கள்லாம் என்ன தான் நீங்கள் எந்த பிஸ்கெட்டு போகிறீங்கன்னு தெரில, ஏன் தான் இப்படி வாய மூடினுங்கிறாங்கன்னு தெரில, என்ன எலும்பு தும்பு தின்றாங்கன்னு தெரில. உங்கள் கூட்டணி கட்சியாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இது கூடமா உங்களுக்கு வந்து ஒரு வெக்கமாக இருக்காது? கொஞ்சமாவது வெக்கமானம் வேணும் இல்லைங்க. இந்த கூட தான் அந்த இதில் புதுக்கோட்டை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த இதில் தண்ணியில் வந்து மலம் கலந்த விஷயம். இவங்களுடைய கூட்டணி கட்சிக்கார திருமாவளவன் எதனா கேட்டாரா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா? சரி, அது யார் பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதா? இவங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல? இல்லை அமைதியா இருக்காங்க. கண்டுபிடிக்க வக்கு இல்லையா? சொல்லிடுங்க. ஒத்துக்கோ. ஒன்று தெரிஞ்சு தெரியாதுன்னு. இல்லை இல்லை எங்களை வக்கு இல்லைன்னு சொல்லு. எல்லாம் சும்மா வேஷங்க. எல்லாரும் ஏமாற்றிட்டு ஜாதி வாரியாக பிரித்து, மத வாரியாக பிரித்து இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம்லாம் நினைக்கிறாங்க. இனி 2026க்கு அப்புறம் திமுக வீட்டுக்கு போகிறதில்ல, அவங்க ஊருக்கே போகணும். திருவாரூருக்கே போயிடணும். அடுத்தது இந்த சென்னை பக்கம்லாம் வரவே கூடாது. திமுக முடிஞ்சு போச்சு, அடியோடு முடிஞ்சு போச்சு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.